Hello students, today we are going to see in 10th standard mathematics chapter number 2 numbers and sequence. In previous class itself we have studied types of numbers, natural number, whole number, integers, real numbers, etc. These integers we can use it in division. Integers means negative numbers as well as positive numbers. The integers எப்படி நம்ம யூஸ் பண்றோம் இந்த டிவிஷன்ல, அது அக்கார்டிங் டு ஈக்விடியஸ் டிவிஷன் லெமால எப்படி நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத இந்த எக்ஸர்சைஸ்ல நம்ம பார்க்க போறோம். According to Euclid's division lemma, if a and b are any two integers, that is negative number ஆகவும் இருக்கலாம், positive number ஆகவும் இருக்கலாம், then there exist unique integers q and r. Q means quotient and r means remainder, such that a is equal to bq plus r. இந்த ஃபார்மட்ல தான் எழுதணும். இதான் ஈக்விடியஸ் லெமா, where 0 less than or equal to r less than modulus of b. அப்போ ஈக்விடியஸ் லெமான்றது இந்த டைப்ல தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த டைப்ல தான் நம்ம டிவிஷன் பண்ண போறோம். அப்ப a அப்படின்றது ஒரு டிவைடண்ட், a ன்றது ஒரு டிவைடண்ட், b அப்படின்றது ஒரு டிவைசர். அந்த டிவைடண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய டிவைசர் தான் b. ஸோ அப்போ இந்த டிவைடண்ட்டை இந்த b என்ற டிவைசரை நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஷன்ட் கிடைக்கும் ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஈக்விடியஸ் லெமா. இந்த டைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஆர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஆர் அப்படின்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், பட் லெஸ் தென் மாடுலஸ் பியாக இருக்கும். லெஸ் தென் மாடுலஸ் பியாக இருக்கும். அதான் இப்படி இருக்கும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி. அதான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், ஏன்றது டிவைடண்ட், பின்றது டிவைசர், q மீன்ஸ் கோஷன்ட், ஆர் மீன்ஸ் ரிமைண்டர். 2 மார்க்கில் டெஃபினேஷன்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கான கண்டிஷன். இந்த டைப்பை தான் நம்ம எல்லா சமயம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர், இதுதான் ஈக்விடியஸ் டிவிஷன் லெமா. சரிங்களா? ஸோ அப்போ டெஃபினேஷன்ஸ்னு கேட்டால் அந்த டெஃபினேஷன் தான் நீங்கள் எழுதணும். அதுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்துங்க. இஃப் a and b are any two integers, then there exist unique integers q and r such that a is equal to bq plus r, where 0 less than or equal to or less than modulus of b. இதுதான் நம்மளோட டெஃபினேஷன்ஸ். 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இதுதான் எழுதணும். யூக்ளிடியஸ் டிவிஷன் லெமா. அப்போ இந்த சம்மெல்லாம் நம்ம அக்கார்டிங் டு யூக்ளிடியஸ் டிவிஷன் லெமாவில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷன் தான் இது, a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் அப்படின்றது. அதேமாரி யூக்ளிடியஸ் டிவிஷன் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிடியஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒர்க்கை ரிப்பீட்டடாக செய்வோம். எது வரைக்கும் அப்படின்னா இந்த ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் செஞ்சால் அதுக்கு பேர் தான் டிவிஷன் அல்காரிதம். அப்படின்னா இப்போது a அப்படின்ற ஒரு டிவைடண்ட்டை பியால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஒரு கோஷன் கிடச்சிருச்சு, ஒரு ரிமைண்டரும் கிடச்சிருச்சு. அந்த ரிமைண்டர் 0 கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் இந்த ஒர்க்கை அகெயின் திரும்பி நம்ம டிவைடுக்கு கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா இந்த பியை வச்சு இந்த ஆரால் டிவைட் பண்ணணும். அதாவது இந்த டிவைசரை டிவைடண்ட்டாக கொண்டு வந்துடணும்.
இந்த ஆரை டிவைஸராக கொண்டு வந்து டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு கோஷன் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அப்பயும் 0 வரல ரிமைண்டர் அப்படின்னா அந்த ப்ராசஸ் திரும்பியும் கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறதுக்கு பேர் தான் டிவிஷன் அல்காரிதம். எப்போ நம்மளுக்கு 0 கிடைக்குதோ, ரிமைண்டர் எப்போ 0 கிடைக்குதோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ போடுறோம், சம் பார்க்கலாம். 65 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை டிவைட் பண்ணுறேன். எதால் அப்படின்னா ஒரு 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இந்த 65 அப்படின்றது தான் ஏ. ஸோ டிவைடண்ட் 65ன்றது ஏ டிவைடண்ட், 3ன்றது டிவைசர். 3ன்றது டிவைசர். அப்போ இதோட கண்டிஷன் எப்படி எழுதுவோம்னா 65 இஸ் ஈக்குவல் டு 3Q + R. இந்த டைப்பில் எழுதணும். அக்கார்டிங் டு யூக்ளிடியஸ் டிவிஷன் லெமாவில் எழுதணும் அப்படின்னா இந்த டைப் தான் எப்படி எழுதணும். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ணுறேன். 2 3s are 6, 0 பேலன்ஸ் 5. ஸோ அகெயின் 5 3 டிவைட் பண்ணால் 1 3s are 3 பேலன்ஸ் 2. அப்போ இங்கே நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 எப்படி எழுதலாம் அப்படின்னா 65 இஸ் ஈக்குவல் டு 3 × 21 + 2, அதாவது ரிமைண்டர் 2, கோஷன்ட் 21, டிவைசர் 3, டிவைடண்ட் 65. அப்போது 65 இஸ் ஈக்குவல் டு 3 × 21. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் தெரியும், 3 × 21 63ன்னு வந்துடும். 63 கூட 2 ஆட் பண்ணால் 65ன்னு வந்துடும். ஏதோ இந்த கண்டிஷன் படி இதை எழுதியிருக்கேன். இப்போ நான் இப்போது நம்மளுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 கேக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த கேக்ஸை ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸில் நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 5 கேக்ஸ் தான் ஒரு பாக்ஸில் பிடிக்கும். ஸோ அப்படி இருந்தால் எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது, மீதிக்கு எவ்வளோ கேக்ஸ் ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 கேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம். ஸோ அப்போது கேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி 5 தான் பிடிக்கும் ஒரு பாக்ஸுக்கு. ஸோ இப்போது இதை 34-ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 34-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 7 5s are 35 வந்துடும். ஸோ அப்போது இங்கே நம்மளுக்கு இருக்கிறது 34 தான். ஸோ அப்போது 6 5s are 30 பேலன்ஸ் 4. அப்போது ஒரு பாக்ஸ்லேயும் 5 கேக்ஸாக நம்ம வைக்கும்பொழுது நம்மளுக்கு 6 பாக்ஸஸ் தேவைப்படுது. ரிமைனிங் 4 கேக்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை எப்படி யூக்ளிடியன் லெமாவில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிவைடண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. அப்போ 34 ஏ ஃபார்முலானா ஏ இஸ் ஈக்குவல் டு BQ + R. ஸோ அப்போது ஏ அப்படின்றது இங்கே 34 டிவைடண்ட், டிவைசர் 5ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 5, Q கோஷன்ட் 6 ப்ளஸ் ரிமைண்டர் 4. அப்போது ஏ அப்படின்றது டிவைடண்ட், பின்றது டிவைசர், Q கோஷன்ட், R ரிமைண்டர். ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சம் கொடுத்தா அதை எப்படி யூக்ளிடியன் லெமாவில் எழுதுறது அப்படின்றதுக்கான ஆர்டர் தான் இது. புரியுதுங்களா? ஸோ இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஏனா டிவைடண்ட், பின்னா
டிவைசர், Q கோஎஃபிஷியன்ட், R ரிமைண்டர். ஸோ இப்போ இதோட கண்டிஷன் R எப்படி இருக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பின்னு பார்த்துருப்பேன். பின்றது பெரிய வேல்யூவாக தான் இருக்கும், அதை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஆர். ஒன்று 0வை விட அதிகமாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம், இதுதான் கண்டிஷன். ஸோ ஆர்ன்றது 0வை விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை 0வாகவும் இருக்கலாம், ஆனால் பியை விட கம்மியாக தான் இருக்கணும். பின்றது இங்கே டிவைடட் டிவைசர். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். சம் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சமயம் நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.